Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தாங்க பண்ண போறோம். இன்னைக்கு பப்பாளி பழ ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டைப்ல பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான பழங்கள்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப விலை கம்மியா கிடைக்கிற பழங்கள்ல பப்பாளி பழமும் ஒண்ணு. இந்த பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா ஜூஸ் சூப்பரா இருக்கும். சோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்க நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம். பப்பாளி பழத்தை நீங்க ஜூஸ் போடும்போது சாப்பிட்டு பாருங்க. அதுல வந்து ஒரு சில பப்பாளி பழத்துல பாத்தீங்கன்னா இனிப்பு சுவை கம்மியா இருக்கும். சோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க வந்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பு இருக்குது. நான் அதனால வெறும் 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கலாம். இதுல நானே இன்னைக்கு அரை லெமன் பாத்தீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த லெமனோட சாறு மட்டும் இதுல புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஏலக்காயை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து இப்போ இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இத மூடி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 நிமிஷம் நல்லா அரைங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகி வரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய் வாசத்துக்கு இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கு. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இடையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜூஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இத ஒரு கிளாஸ்ல மாத்தி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் பாருங்க நம்மளோட சூப்பரான பப்பாளி ஜூஸ் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. பப்பாளியே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் கண்டிப்பா பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். Thank you for watching friends.